நடிகர் ரஜினிகாந்தின் அரசியல் பிரவேசம் குறித்து அவருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல்வேறு கட்சிகள் கருத்து தெரிவித்து வருவதாகவும் பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுள்ளதாகவும் ஆகவே ரஜினிகாந்துக்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் இந்து அமைப்புகள் மனு அளித்துள்ளன. நடிகர் ரஜினிகாந்த் அண்மையில் சென்னை ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் தனது ரசிகர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அரசியல் தொடர்பாக சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து அவர் அரசியலில் குதிக்கப் போவதாக தகவல்கள் வேகமாக பரவி வருகின்றன. ரஜினிக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். ரஜினியின் வீட்டு முன்பு அமைப்பு ஒன்று முற்றுகை போராட்டமும் நடத்தியது. இந்நிலையில் ரஜினிக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் உரிய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோரி இந்து மக்கள் கட்சி சார்பில் டிஜிபி அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. ரஜினிகாந்த் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், அவருக்கும் அவருடைய இல்லத்திற்கும் அலுவலகத்திற்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை ஏடிஜிபி சட்டம் ஒழுங்கு அவரிடம் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இந்த நாட்டில் அரசியலுக்கு வர்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அரசியலுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வரக்கூடாதுன்னு மிரட்டுறது அரசியல் ரவுடித்தனம். சமூக விரோத கும்பலை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். இதே கோரிக்கையை வலியுறுத்தி அகில இந்திய இந்து சத்திய சேனா என்ற அமைப்பின் சார்பில் சென்னை வெப்பேரியில் உள்ள காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. திரு ரஜினிகாந்த் அவர்களை எதிர்த்து பல ஆர்ப்பாட்டங்களும் கொடும்பாவி இருக்கிற போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதனால் அவருக்கு பாதுகாப்பு வழங்க கோரி கமிஷனர் ஆஃபீஸ்க்கு மனு கொடுக்க வந்திருக்கோம். நாட்டுடைய நலன் கருதி யாரெல்லாம் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வரலாம். வர்றதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது.